பாலக்காடுலேயே பெரிய டேம்னா அது மலப்புழா டேம் தான். ஓகேங்களா, அந்தளவுக்கு மெகா பெருசு. அந்த எண்டு பாயிண்ட்டு கிடைக்க மாட்டேங்குது. அதனால் சரி சும்மா எண்டு பாயிண்ட் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். ஃபஸ்ட்டு வரும்போது போகும்போது மொபைலில் கோப்ரோவில் சார்ஜ் இல்லை. சார்ஜர் நியூ பேட்ரி வந்து போட்டு போகிறேன், போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு அப்படியே போகிறேன். என்னங்க வந்துட்டு அப்படியே ரிட்டர்ன் போயிட்டுங்க. அப்படியே மேலே போயிட்டு அப்படியே வரேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டு பேர் குண்டு மேலே வண்டி ஓட்டி வச்சுன்னு ஏதாவது சர்க்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். எப்படி இருக்காங்க, எப்படி ஏற்றினாங்க, எப்படி இறக்குறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம முடிஞ்ச நம்ம வண்டி ஏற்றலாம். இல்லைன்னா இறக்கு. இட்லியா பெனிலி. ஹலோ வரண்டா அதை அவன்தான் ஆச்சு வந்துடுறான். எக்ஸ்பல்ஸ் தானே தூங்கிங்க. ஏற்றலாம் தட்டுற நம்மளும், பட் வேணாம். பராடி டேமு அப்போ அங்கே அருவி மாதிரி ஏதோ கொட்டுத்தானே. அங்கே பாரு, அங்கே ஒன்று பெருசுரா. இடையில் அங்கங்கே சின்ன சின்ன குட்டை மாதிரி இருக்குது. சரியான டேம். அவன் கூப்பிட்றாங்க, போகலாம். யாருமே அடிக்கல. இந்த ரூட் எங்கே போவோம்? மொபைலில் அப்படியே கொல்லங்கோடுன்னு இது அடி சர்ச் பண்ணு. இதில் அப்படியே இந்த ரூட்டில் போச்சுன்னா கொல்லங்கோடு அப்படியே போயிடலாம். கிட்டத்தட்ட 17 லிட்டரில் இப்போ தான் ஒரு பாயிண்ட்டு குறைஞ்சிருக்கு பெட்ரோல். இந்த ரூட்டு காட்டுதா? இதுலையா இந்த ரூட்டா? அப்படியே மொபைலில் கூட இதில் தான் நட்டுக்குது. இந்த அப்படியே முன்னாடி போகிறேன், கரெக்டாக அந்த ரூட்டான்னு பாரு. போய் மலைச்சு பண்ண அப்படியே அம்புக்குடி பின்னாடி காட்டுதா முன்னாடி காட்டுதா? பின்னாடி காமிக்குதா? அப்புறம் ரூட்டு கட்டு. எக்ஸ்ட்ரா லைட் வச்சுருந்தல அதுதான் ஆகுது. தூக்கி அடிச்சிருவோம். கதிரை எவ்வளோ இதாக வச்சுருக்கலாம் பார்க்கலாம். எங்கடா இருக்குது? பெனிலி 400.
போலாமாடா? ஒருத்தான் குட்டிலே எடுத்துட்டா எக்ஸ்பெக்டா. சரி இப்போ தரமான இடமா சூஸ் பண்ணுங்க. கொல்லங்காடு. எங்க கூட தான்